திண்டுக்கல் மாவட்டம் பொத்தலக்குண்டில் திமுக ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கன்னிமார் கோயில்பட்டியைச் சேர்ந்தவர் செல்லதுரை. இவர் பட்டமான் கோவில் தெருவைச் சேர்ந்த தினேஷ் என்பவருக்கு இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் தகராறானது ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக செல்லதுரை மற்றும் தினேஷ் தரப்பினருக்கு இடையே பழைய வத்தலகுண்டு கம்மாய்க்கரையில் கோஷ்டி மோதலானது ஏற்பட்டு அங்கிருந்து இரண்டு தரப்பினரும் பிரிந்து சென்றுள்ளனர். இதனிடையே நேற்று நள்ளிரவு திமுக ஒன்றிய செயலாளர் விவசாய தொழிலணி அமைப்பாளரான காலவாசல் கண்ணன் வீடுகளிலிருந்து திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டுள்ளது. உறக்கத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்து வெளியே வந்து பார்த்தபோது இளைஞர் ஒருவர் அதே பகுதியில் ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டை வீசிக் கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அந்த இளைஞரை சுற்றி வளைத்து பொதுமக்கள் உதவியுடன் அந்த இளைஞரை பிடித்த போது அவர் தன் கையில் வைத்திருந்த கத்தியால் தன்னைத்தானே வெட்டி கொண்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. இதில் தொடர்ச்சியாக தகவல் இருந்து சம்பவத்துக்கு வந்த வத்தலகுண்டு போலீசார் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட கலைஞர் காலனியைச் சேர்ந்த மணிபாண்டி என்ற ஒரு இளைஞர் இதுக்கு தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் காயத்துடன் அவருக்கு முதல் சிகிச்சையான திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. இருசக்கர வாகனம் மோதிக்கொண்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை தனக்குத்தானே உறவினர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட மணிபாண்டி இந்த பிரச்சனையில் சமரச முயற்சியில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி காலவாசல் கண்ணன் வீடு உள்ளிட்ட பல இடங்களில் பெட்ரோல் குண்டை வீச திட்டமிட்டிருந்த போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடங்களில் வத்தலகுண்டு காவல் ஆய்வாளர் விக்டோரியா நேரடியாக தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். மேலும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக காலவாசல் கண்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையானது செய்து வருகின்றனர். இந்த சம்பவமானது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசு நடைபெற்ற இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வசந்த்.